ஹார்ட் ஒர்க் விசஸ் ஸ்மார்ட் ஒர்க். ஒரு சிலர் வந்து உடம்பு பல்க் ஆகணும்னு மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஆனால் உடம்பு ஏறாது, ரிசல்ட்டே வராது. சிலர் ஜிம்முக்கு வந்து ஹாஃப் ஹவர் டு 1 hour மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்ச நாள்லேயே GTA கேமில் புக் எஃப் சீட் போட்ட மாதிரி உடம்பு சீக்கிரமே பல்க் ஆயிடுவாங்க. இவங்களுக்குலாம் மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுறவங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும்? உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும், தேடி கண்டுபிடித்த மூட்டைப்பூச்சி உரலுக்குள் போடவும், போட்டாச்சு. பின்பு உலக்கையால் குத்தவும், எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். உடம்பு ஏறவில்லை என்றால் மாங்குன்று ஒர்க் அவுட் பண்ணவும். மாங்குனா இப்படித்தான் சுலபமா கொள்றது, புரியுதா? என்னடா புத்தலாட்டம் அது? ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க 1000 வருஷமா. காமனாக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினர்ஸாக இருந்தால் 2 பெரிய கோல் இருக்கும். ஒன்று டிவி ஸ்டார், மூவி ஸ்டார், ஆத்லெட்ஸ் மாதிரி 6 பேக் வைக்கணும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போஸ்ட் போட்டு மாஸ்க் காட்டணும் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும். இன்னொன்று பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், செஸ்ட்லாம் பல்க் ஆகணும் அப்படின்ற இந்த 2 எக்ஸ்பெக்டேஷன் தான் காமனாக எல்லாருக்குமே இருக்கும். இப்படி நீங்கள் நினச்ச மாதிரி பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, பாடி டைப்பில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எக்டோமார்ஃப், இன்னொன்று மீசோமார்ஃப், இன்னொன்று எண்டோமார்ஃப். காமனாக எல்லா பீப்புள்ஸுமே இந்த 3 கேட்டகரிகளில் உள்ள பாடி டைப்ஸில் தான் இருப்பாங்க. இதில் உங்கள் பாடி டைப் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல உங்கள் ஒர்க் அவுட் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் பிளான் பண்ணி செக்ரிகேட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு பாடி டைப்புக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறத நான் 1 by 1 சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எண்டோமார்ஃப். இந்த பாடி டைப்பில் உள்ளவங்களுக்கு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இவங்க 50% கார்டியோ எக்ஸசைஸ், 50% ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட் பண்ணணும். இவங்க கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். செகண்ட் மீசோமார்ஃப். இந்த பாடி டைப்பில் உள்ளவங்க ஃபேட்டியாகவும் இருக்க மாட்டாங்க, ஸ்கின்னியாகவும் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு 30% கார்டியோ, 70% ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட் பண்ணணும். இவங்க கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்ஸ், ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். தேர்ட் எக்டோமார்ஃப். இந்த பாடி டைப்பில் உள்ளவங்க ஸ்கின்னியாக இருப்பாங்க. இவங்க ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட் வந்து 90% பண்ணணும், 10% கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணால் போதும். ஏன்னா அவங்க ஸ்கின்னியாக இருக்கிறதுனால கார்டியோ வந்து ரொம்ப உங்களுக்கு தேவைப்படாது. ஃபுட் இன்டேக்கில் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் ரெண்டுமே இவங்க வந்து ஹெவியாக எடுக்கணும். அப்போ தான் இவங்க பாடி டைப்புக்கு சீக்கிரமாக பல்கிங் ரிசல்ட் வரும். என்னடா இத்தனை % கார்டியோ, இத்தனை % ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட் சொல்கிறேன், ஒன்றுமே புரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு கமெண்ட்டில் எஸ்ன்னு கொடுங்க. இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கமிங் பேக் டு த பாயிண்ட், ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபுட் இன்டேக் ப்ராப்பராக கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுத்தால் மட்டும் போதாது. மெயினாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதை விட முக்கியமாக ஸ்லீப்பிங், டெய்லி 6 to 8 hours ஸ்லீப்பிங் வந்து கண்டிப்பாக தேவையில்லா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்லீப்பிங் ஹார்ஸில் தான் மசில் ரெக்கவரி, மசில் ரீக்ரோத் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until that, bye from Avinash.